சார் வணக்கம் சார். இது வந்து திருவாரூர் மாவட்டம் வரும் சார். திருவாரூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா சார். இது இந்த ஆற்றுக்கரை ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா அந்த வாய்க்கால் தான். அந்த வாய்க்கால் பட்டி பாருங்கள், தார் ரோடு. அந்த தார் ரோட்லேருந்து இந்த அது இதுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று கட்டாகும். அதுலேருந்து இதில் வரலாம். எல்லாம் வண்டி வர்றது தான், கார் லாரி வரலாம், டிராக்டர் எல்லாமே வரலாம். இது பாசன வாய்க்கால் சார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இங்கே லொக்கேட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் அம்மாப்பேட்டைக்கு பக்கத்தில். இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து அம்மாப்பேட்டை வந்து 5.5 கிலோமீட்ரு. அந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பைபாஸில், அந்த பைபாஸ்லேருந்து ரைட்டு கட் பண்ணால் 2.5 கிலோமீட்ரு, கரெக்டாக 2.5 கிலோமீட்ரு. இதில் ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 400 அடி போர் போட்டிருக்காங்க. செட்டு வேலை பக்கமாக போட்டிருக்காங்க. கரண்டில் இருக்குது சார். சேல்ஸுக்கு வந்ததுனால விவசாயம் பண்ணாமல் போட்டிருக்காங்க. இதில் ஒரு 10க்கும் மேற்பட்ட தென்னை மரம் இருக்குது. இந்த வேப்ப மரம் இருக்குது பாருங்கள், பெருசு. அங்கே இருக்குது தேக்கு மரம் இருக்குது. அந்த பக்கமும் வேப்ப மரமெல்லாம் இருக்குது. மரங்கள் நிறையா இருக்குது. வேப்ப மரமே நெருங்கி ஒரு 10-15 மரம் இருக்குது. அங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுது. தென்னை மரம் 10க்கு மேலே இருக்குது. விவசாயம் பண்ணாமல் இருக்கிறதுனால காப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே தெரிகிற எம்டி லேண்டு தான் சார். அங்கிட்டெல்லாம் பாருங்கள் விவசாயம் எப்படி பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு. அது எல்லாமே நடவு. அந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயத்தில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வரும். அந்த பாருங்கள் பசுமை தெரியுதா, அதுவும் விவசாயத்தில் வரும். இந்த எம்டிஆர் தெரிகிற இடம் தான் சார். மொத்தம் வந்து 6 ஏக்கரு. போர் தண்ணியும் பாய்ச்சிக்கலாம், ஆற்று தண்ணியும் பாய்ச்சிக்கலாம். ரெண்டும் வரும். வேறு நெல்லி மரம் இருக்குது, முருங்கை மரம் வச்சுருக்காங்க, கருவேப்பிலை, அதாவது வீட்டுக்கு தேவையானது பூரா வச்சுருக்காங்க. வேப்ப மரமெல்லாம் பெருசாக இருக்குது. இங்கிட்டலாம் கூட வேப்ப மரம், தென்னை எல்லாம் இருக்குது. நெருங்கி ஒரு 12-13 தென்னை மரம் இருக்குது. நார்த்தங்கன்று வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ் தான் சார். போர் நல்லா பெரிய போர் தான் போட்டிருக்காங்க. டெலிவரி வந்து 3 இன்ச்சு டெலிவரி போட்டிருக்காங்க. 400 அடி போர் போட்டிருக்காங்க. இங்கிட்டு வந்து குழி கணக்கு தான் சொல்லுவாங்க. இது சின்ன குழி வந்து 300 குழி 1 ஏக்கர் வரும். இதெல்லாம் குழி வந்து 6 ரூபா போகுது அப்படிங்கிறாங்க. நான் அந்தளவுக்கு சொல்லிவிட மாட்டேன். குழி 6000 ரூபா அப்படின்னா 18 லட்ச ரூபா ஏக்கர் வரும். அந்த ரேட்டு இல்லை. இவங்க 1 ஏக்கர் வந்து 16.5 தான் சொல்கிறாங்க. நெகட்டிவ் தான், குறைச்சி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவசர தேவைக்கு கொடுக்குறாங்க, அதனால் குறைச்சும் பேசிக்கலாம். நல்லா முற்போகமும் விவசாயம் பண்ணலாம் சார். 3 போகம் விவசாயம் பண்ணலாம். மண் இப்படி தான் இருக்கும், மணல் கலந்த மண் தான். சூப்பராக இருக்கும் மண். எல்லா விவசாயமும் வரும். இப்போ நடவெல்லாம் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கருது வந்து இது தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 28 கிலோமீட்ரு. திருவாரூர்லேருந்து வந்தால் 34 கிலோமீட்ரு. அந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து கட் பண்ணி வந்தால் 2.5 கிலோமீட்ரு. அம்மாப்பேட்டை பக்கம் சார், 5.5 கிலோமீட்ரு தான். இந்த இடம் வேணும்னு விருப்பப்படுறவங்க நம்பர் தர்றேன், கால் பண்ணுங்கள். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு தேவை இருக்கும்ல இருக்குது. அதனால் ஏக்கர் 16 லட்சம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மி தான். அதையும் கம்மி பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். மொத்தம் வந்து 6 ஏக்கர் சார். 1 ஏக்கர் வந்து 16.5 லட்சம் சொல்கிறாங்க. குறைச்சும் பேசலாம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள் சார். ஓகே சார், தேங்க்ஸ்.